அவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நாம் தாயை மதிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. தாய் என்றாலே பிரியப்படாத பிள்ளைகளே இருக்க முடியாது. ஆனால் சிலர் அந்த தாயை அற்பமாக ஏளனமாக பார்க்குறாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறாங்க, கவனிக்கிறது இல்லை. அது ஒரு சில மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தில் இந்த தாயை குறித்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுது பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் பெண் சிங்கம். அவள் தன் குட்டிகளை வளர்க்கிறாள், இறை தேட பழக்கிறா. அவளுக்கு அந்த குட்டிகளுக்குரிய காரியம் வேட்டையாட பழக்கப்படுத்துகிறா, இறை தேடி கொண்டு போடுறா. அப்படி என்றால் உன் தாய் எப்படிப்பட்டால் அவள் ஒரு பெண் சிங்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் பெண்கள் சிங்கங்களாய் செயல்படுறாங்க. காட்டிலே வசிக்கிற ஆண் சிங்கம் அப்படியே அலையும் ராஜா தோரணையில். ஆனால் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆணுக்கும் குட்டிகளுக்கும் இறதடி போட்டு வேட்டைக்கு பழக்க வச்சு அது ஒரு பொறுப்பாக கவனிக்கிறது பெண் சிங்கம் தான். அது நமக்கு நல்லா தெரியும். அந்த பெண் சிங்கத்தை தாய்க்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அப்படின்னா இன்றைக்கி குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி தாய்மார் தன்னை தியாகம் பண்ணி பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வரவுக்கு தக்க செலவு பண்ணி மீதம் வச்சு புருஷன் தவிக்கிற நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்து, இதுதாங்க பெண் சிங்கம். அதாவது குறிப்பாக பெண்கள் குடும்பத்தில் சரியாக கவனிக்கிறது. ஆனால் சில தருதல பெண்கள் இருக்காங்க, நான் அவங்கள சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படிப்பட்ட பெண் சிங்கங்களாய் திகழ்கிற பெண்களை கூட இன்றைக்கி எத்தனை பேர் மதிக்கிறோம்? மதிக்கிறதே கிடையாதுங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் தரக்குறைவாக பேசுகிறவங்க இருப்பாங்க. சிலர் புள்ளபெரிய எந்திரமாகவே நினைப்பாங்க, சிலர் வீட்டில் வர வேலைக்காரியாக நினைப்பாங்க. அதே சமயத்தில் பெண்களை ஒருவேளை மனைவியை தாயை கண்ணாய் கருத்தாய் கவனிக்கிற பிள்ளைகளும் உண்டு, ஒரு நாணயத்தின் இருபக்கத்தை போல. சரியா? அப்படி என்றால் அன்பானவர்கள், இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார் ஒருவரும் பெண் சிங்கம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். தாயை அற்பமாக பார்க்கக்கூடாது, ஏளனமாக பார்க்கக்கூடாது. முதிர் வயதிலும் அவங்கள கவனிக்கிறதான் பெரிய பெருந்தன்மை. இந்த ஒருவேளை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமித்ரா தேவின்னு அருமையான ஒரு பெண் இருந்தாங்க, தூய்மை பணியாளராக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, 30 ஆண்டு சர்வீஸு. அதுலேருந்து பீகார்லேருந்து ஒரு கலெக்டர் வராரு, ரயில்வே இன்ஜினியர் ஒருத்தர் வராரு, டாக்டர் வராரு. எல்லோரும் மேடையில் பதவி நிமித்தம் அவர்கள் அமர்த்தப்படுறாங்க. ஒரு சொன்னாங்க, ஒரு பீகார் மாநிலத்தில் அந்த கலெக்டரை பார்த்து, ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன். நாங்கள் உடனே அவர் பேசினார். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இல்லை, என்னை கலெக்டர் ஆகியிருக்காங்க. அந்த என் தம்பிமார் 2 பேரும் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? உங்கள் மத்தியில் இருக்கிற என்னுடைய தாயார் சுமித்ரா தேவி தான் என்று சொன்னாங்க. அன்பானவர்கள், எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் இந்த போஸ்ட்டுகளில் உயருக்கு வந்த பிறகு அந்த வேலைக்கு இன்றைக்கி போக வேண்டாம்னு சொன்னால் கேட்கல. இந்த வேலை தானே எனக்கு சோறு போட்டுச்சு, இந்த வேலை தானே அவங்க நம்மளை காப்பாற்றிச்சின்னு சொல்லி அந்த ஊழியத்தை அந்த வேலையை கனமாக கருதி 30 வருஷம் வேலை முடிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகள் அவ்வளவு தாயை அற்பமாக நினைக்கல. அந்த சபை நடுவில் என் தாய் ஒரு தூய்மை பணியான்னு சொல்ல வெக்கப்படலை. பெண் சிங்கங்களாய் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் கருதுனாங்க. உண்மைதானங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள தாய்மாரை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவிமாரை நம்ம என்ன நினைக்கிறோம்? அற்பமாய்